ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி ஆட்டோடெஸ்க் இன்வென்டரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை நம்ம வந்து போட போகிற டயக்ராமு. இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 40, இது ஒரு 40. தென் இந்த சர்க்கிள் வந்து சென்டராக இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த சர்க்கிள் டயா பார்த்தீங்கன்னா 30. தென் எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 0லேருந்து 48 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது வந்து 10. தென் நெக்ஸ்ட்டு வந்து 10லேருந்து 22 வரைக்கும் 12 வரும். இங்கேருந்து இது வந்து 14 வரும். இங்கேருந்து இது வந்து 12 வரும். தென் இந்த அவுட்டர் டயா பார்த்தீங்கன்னா 16, 12. இந்த டயா பார்த்தீங்கன்னா 10, 7. இது வந்து இந்த ரேடியஸ் வந்து இந்த ஃபில்லர் ரேடியஸ் வந்து 4. இந்த ஆர்க்கோட ரேடியஸ் வந்து 80. இங்கேருந்து இது வரைக்கும் 35லேருந்து கொடுத்துருக்காங்க. டயக்ராமில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே என்டர் ஆகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் இன்வென்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்ட் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துங்க. தென் ஸ்கெட்ச் கொடுத்து டாப் லைன் கொடுத்துட்டு தென் சென்டர் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு சென்டர் ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. தென் அதுக்கு டைமென்ஷன் கொடுங்க. லென்த்தும் ஹைட்டும் 40 தான். இந்த டைமென்ஷனும் இந்த ஹைட்டு 40 தான். தென் இப்போது 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இந்த எண்டிலிருந்து அனதர் எண்டுக்கு ட்ராக் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஆர்க் ஒன்று போட்டுக்கோங்க. டைமென்ஷன் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். சேம் இதேமாரி லெஃப்ட் சைடு இந்த ஆர்க் வந்து 4 சைடுமே வரணும். ஜஸ்ட் நம்ம டைமென்ஷன் கொடுத்துட்டு மிரர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 80 ரேடியஸ், இந்த பக்கமும் 80 ரேடியஸ். தென் இப்போ வந்து ஒரு லைன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ஹரிசாண்டலாக ஒரு லைனு, தென் கீழேருந்து வெர்டிக்கலாக ஒரு லைனு. இதையும் கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிறோம். ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் தான், ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கலாம். இப்போது மிரர் கமாண்ட் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆர்க் செலக்ட் பண்ணிவிட்டு தென் மிரர் லைன் வந்து ஹரிசாண்டல் லைன் அப்ளை கொடுத்துங்க. சேம் ஆர்க் செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் லைன் வந்து வெர்டிக்கல் லைன் அப்ளை கொடுத்து டன் கொடுத்துங்க. தென் இப்போ உள்ளதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், ரெஃபரன்ஸ் தான். நமக்கு அவுட்டர் தான் தேவை. அவுட்டர் வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ உள்ளதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 10 தான். ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ரேடியஸ் 15, டயா 30. நீங்கள் டயாவும் கொடுக்கலாம், நான் ரேடியஸ் கொடுத்துருக்கேன். இங்கே ஜஸ்ட் இது வந்து 12 வரும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துங்க. இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பாலிகன் யூஸ் பண்ணோம். ஜஸ்ட் கார்னர் வந்து 6 கார்னர். ஜஸ்ட்டு இப்போது டைமென்ஷன் கொடுக்கணும் நமக்கு. ஓகே, இந்த டைமென்ஷன் தேவையில்லை. கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு இந்த பேரலல் டைமென்ஷன் தேவை. இது வந்து 20. இப்போ வந்து வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, இது ஹரிசாண்டலாக கன்ஸ்ட்ரெயின் ஆகுதா, நமக்கு வெர்டிக்கல் தான் தேவை. ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டையும் கொடுத்தா அது வந்து நேராகிடும், சேம் ஆகிரும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 14 கொடுங்க. 14 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. தென் அதுக்கு மேலே சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு 2 சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த சர்க்கிள் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து ஒரு நிமிஷம் இருங்க, டைமென்ஷன் செக் பண்ணிக்கிறேன் எவ்வளோன்னு கரெக்டாக. ஓகே, இந்த டைமென்ஷன் ஜூம் பண்ணால் தெரியலையே, 16 ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16 18 தெரில. ஓகே 16 கொடுக்குறேன். உள்ளது பார்த்தீங்கன்னா 14 12. ஓகே, இப்போ ஓகே கொடுத்துங்க. தென் எக்ஸ்ட்ரூட் போய்கிட்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12. டோட்டல் வந்து 48 வரணும். ஜஸ்ட் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி
கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த ஹைட்டை மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 10க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். 10 + 12 + 14 + 12 ஓகே 48 தான். அதான் எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸு. தென் இப்போ வந்து ஆர்ஜின் போய்கிட்டு இப்போ இந்த ரிப்பு ஒன்று போடணும், அதை போட்டுக்கலாம். ஓகே கொடுத்தாச்சு. ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டையும் அந்த ஸ்க்ரால் பாரையும் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம். அதில் ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த பக்கம் தான் தேவை. ஸோ இப்போ ஸ்கெட்ச் கொடுத்துட்டு தென் வந்து ஸ்லைஸ் கிராஃபிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாதியாக ஸ்கெட்ச் வந்து ஸ்லைஸ் ஆயிரும். ஐ மீன் செக்ஷன் வியூ, இது 3D செக்ஷன் வியூ சொல்ல போனால் கரெக்டாக. ஜஸ்ட் இப்போது இதுக்கு நேராக ஒரு லைனு வெர்டிக்கலாக ஆர் பெர்பெண்டிகுலர். ஜஸ்ட் இதையும் ட்ரிம் பண்ணிக்கலாம், இதையும் ட்ரிம் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இந்த எண்டிலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஜஸ்ட்டு 37.5 வரும். ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிக்கோங்க. தென் இப்போது எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஆக்சிஸ் சிமெட்ரிக் கொடுங்க. சிமெட்ரிக் கொடுத்தீங்கன்னா 2 + 4 எடுத்துக்கும். ஆக்சிஸ் சிமெட்ரி எடுத்திங்கன்னா 4 + 4 8 எடுத்துக்கும். அதாவது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ ஜஸ்ட்டு ஃபில்லட் எடுத்துகிட்டு ரேடியஸ் 4 கொடுங்க. அங்கேயும் கொடுக்கலாம், இங்கே இந்த ரைட் சைட் பாப்பப்லேயும் கொடுக்கலாம். இதுவும் 4, இதுவும் 4. இப்போ வந்து நமக்கு அந்த போர்ஷன் வந்து கரெக்டாக கிடச்சிரும். தென் இப்போது இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் இப்போ ஒரு பாயிண்ட் ஒரு க்ரியேட் பண்ணுறேன். எதுக்குன்னா நெக்ஸ்ட் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணணும், அதுக்காக பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போது இந்த பிளேனில் parallel to த்ரோ பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது சென்டர் பிளேனை செலக்ட் பண்ணால் அந்த பாயிண்டில் கரெக்டாக ஒரு பிளேன் க்ரியேட் ஆயிரும். அந்த பிளேனை வச்சு கரெக்டாக ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிடலாம். ஓகே இப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் வந்து இதோட சர்க்கிள் ரேடியஸ் செக் பண்ணோம். ஐ மீன் எவ்வளோ, ஓகே 6. தென் கொடுத்துட்டு டையா வந்து 12. ஓகே நான் இப்போ வந்து ஹரிசாண்டல், ஓகே இது வெட்டிக்கலாம். ஹரிசாண்டல் கன்ஸ்டன்ஸ் கொடுங்க. தென் இப்போ டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன் ஆயிரும். இதோட டைமென்ஷன் கரெக்டாக 15 வரும். 15. இப்போ வந்து டேஞ்சன்ட் லைன் போடணும் இந்த சர்க்கிளுக்கு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. சேம் இங்கே கீழேயும் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு தென் இப்போது டேஞ்சன்ட் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி வந்து 3Dலேருந்து 2Dக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான். ஒரு சாஃப்ட்வேரில் கன்வெர்ட் எடிட்டிஷன் இருக்கும், இன்னொரு சாஃப்ட்வேரில் ப்ராஜெக்ட்னு இருக்கும், இதில் ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரின்னு இருக்குது. எல்லாம் ஒன்று தான், கமாண்டு நேம் தான் வேறு வேறு. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கோங்க, இதையும் கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கோங்க. லைன் எடுத்து இந்த எண்டிலேருந்து இந்த எண்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே இந்த கருவும் வந்து ஸ்கெட்சாக மாறிடுச்சு. இப்போது ஓகே இதையும் மாற்றிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு 2 நெக்ஸ்ட்டு கொடுங்க. கரெக்டாக பின்னாடி வரையும் போயிடும். தென் இப்போது சேம் இந்த பிளேனை வச்சு, ஐ மீன் XY பிளேனை வச்சு ஆஃப்செட் ஃப்ரம் த பிளேன், ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 35. ஓகே கொடுங்க. தென் இந்த பிளேனை ஹைட் பண்ணிக்கிறேன். நவ் ஓகே இந்த பிளேனை யூஸ் பண்ணி தான் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஹோம் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃப்ரண்ட்டு கொடுங்க. கரெக்டாக ஸ்கெட்ச் வியூ கிடச்சிரும். தென் இங்கேருந்து இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 டையா, இது வந்து கரெக்டாக 8. ஓகே அந்த எல்லோ லைன் இருக்கா, ஒன்றும் இல்லை. ஸ்கெட்சை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஸ்கெட்ச் வரும். ஜஸ்ட் இதை கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் பைக்கிட்டு ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் செலக்ட் பண்ணணுமா,
அதை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து செலக்ட் ப்ரொஃபைல்ஸ் ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸு நமக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் இது வரைக்கும் போகணும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, நான் இப்போ வந்து இன்னொரு போர்ஷன் ஒன்று பாக்கி இருக்கு, இதை ஹைட் பண்ணிக்கலாம். ஃபில்லட் எடுத்துட்டு ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஓகே, அந்த இடத்துல கார்னரில் ரேடியஸ் கொடுத்துடலாம், ஐ மீன் ஃபில்லட் கொடுத்துடலாம். அப்போ தான் அடுத்து போகிற ஸ்கெட்சுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ மீன் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். சென்டர் பாயிண்ட் வந்து அந்த இடத்துலேருந்து இந்த எண்டு வரைக்கும் 40 தான். இது சப்போஸ் ஃபில்லட் கொடுத்துட்டா அதோட சென்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு தான் பார்த்தேன், வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த சென்டர் பாயிண்ட் கிடச்சிச்சா இப்போ ஈஸியாகிடும் ஸ்கெட்சு. ஜஸ்ட் அதை ஜாயின் பண்ணி விட்டு உள்ள 5க்கு போட்டுவிட்டோன்னா ஐ மீன் 6க்கு போட்டுக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். 6 டையாக நான் இப்போது டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு இதை டிஃபைன் பண்ணால் ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிரும். நான் இப்போது சென்டர் லைன் எடுத்துக்கிட்டு சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஆஃப் சைட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து மே பக்கம் 4, அதேமாரி கீ பக்கம் 4. தென் இப்போ ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு இந்த லைனு ஐ மீன் அந்த எட்ஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி. தென் இப்போது ட்ரிம் எடுத்துக்கிட்டு இன்னும் லெவலாவது ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஐ மீன் இந்த 2 அவுட்டர் லைனையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓகே, ரெண்டுத்தையும் பேரலல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பேரலாக தான் இருக்குது. கன்ஸ்ட்ரெயின் எடுத்து ரெண்டுத்தையும் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஆங்கிள் ஜஸ்ட்டு ஃபுல்லி டிஃபைன்டுக்காக ஆங்கிள் கொடுக்குறோம். ஐ மீன் ஃபுல்லாக பிளாக் ஆனால் தான் ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சாஃப்ட்வேரில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இதில் க்ரெயினு. ஓகே, ஜஸ்ட் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூடு. இப்போ என்னென்ன ஃபேஸ் செலக்ட் ஆகணுமோ அது மட்டும் கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் ஆகணுமோ எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 5 கரெக்டாக. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரூடை செலக்ட் பண்ணிக்கிட்டு சர்க்குலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸு நம்பர் ஆஃப் சர்க்குலர் பேட்டர்ன் வந்து 4 ஓகே கொடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபில்லட் கொடுக்கணும். ஃபில்லட் ரேடியஸ் வந்து 1. பார்த்திங்கன்னா இந்த எட்ஜுக்கு லெஃப்ட் சைடு, அதேமாரி டாப் எட்ஜுக்கும். நான் இப்போ வந்து இந்த சின்ன போர்ஷனுக்கு தென் இப்போ வந்து சர்க்குலருக்கு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ வந்து ஸ்கெட்ச் வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு மிஸ் பண்ணியாச்சு. ஸோ த்ரெட்டை மட்டும் போட்டு விட்டுருலாம். ஜஸ்ட் த்ரெட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபேஸ் வேணுமோ அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த இது எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ அப்படியே வச்சு போடுறேன். ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா த்ரெட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. சேம் அதேமாதிரி இந்த இடத்துலையும் போடுறேன். உங்களுக்கு த்ரெட்டு ஃபார்ம் ஆனது வந்து தெரியுது. ஓகே, உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக தெரியணுன்னா வியூவில் போய்ட்டு வியூ ஸ்டைலில் போய்ட்டு ஸ்கெட்ச் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னாலும் கிளியராக தெரியும். அதேமாரி டெக்னிக்கல் சொல்யூஷன் பார்த்தோன்னா அது வந்து ஒயிட்டாக தெரியும். நமக்கு வந்து ஒயர் ஃப்ரேம் ஷேடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியுது த்ரெட்டு ஃபார்ம் ஆனது. அவ்வளோதான் கைஸ். இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.